Okay, students, now we are going to discuss about Keynes theory of employment. Keynes book pathina General Theory of Employment, Interest and Money, which was published in the year 1936, is highly significant work that marked as a turning point in the development of modern economic theory. இதை கீன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்க ஆடம் ஸ்மித்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆடம் ஸ்மித்தோட புக் என்ன an enquiry into the an enquiry into the nature and cause of wealth of nation. அந்த புக் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1776. அவர் வந்து கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோட ஃபாதர் ஆல்சோ. அப்படியே அந்த ஆடம் ஸ்மித்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அந்த கீன்ஸ். அவர் சொன்னதெல்லாம் அப்படியே தலைகளாக மாற்றி சொல்லுவார். The theory of Keynes was against the belief of classical economists that market forces, Adam Smith சொல்லியிருந்தார் இல்லையா, மார்க்கெட் ஃபோர்ஸஸ், லேண்ட், லேபர், டிமாண்ட், சப்ளை அண்ட் ப்ரைஸ் அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவாங்க, ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஆடம் ஸ்மித் சொல்லியிருந்தார். ஏன்னா கீன்ஸை என்ன சொல்கிறாருன்னா, ஆடம் ஸ்மித் சொன்னதை கிரிட்டிசைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் he advocated a own theory of employment. Keynes' theory was general theory as it tried to explain all types of employment. He explained all types of employment, but also the concept of full employment as well as the possibility of underemployment. அதனால தான் அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். கீன்ஸோடது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஆடம் ஸ்மித்தோடது வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட், கீன்ஸ் வந்து மாடர்ன் எக்கனாமிக்ஸ், மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபாதர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா கீன்ஸு, அதுதான். கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ தேட் ஷார்ட் ரன் அனாலிசிஸ், ஷார்ட் ரன் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற. அதேமாதிரி ஆடம் ஸ்மித் என்ன அனாலிசிஸ், லாங் ரன் அனாலிசிஸ், கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். அக்கார்டிங் டு கீன்ஸ், த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் such as capital goods, supply of labor, technology and efficiency of labor remain unchanged while determining the level of employment. ஜேஎம் கீன்ஸ்னு சொல்கிற இல்லையா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். யார் அவரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிப்பார். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி எக்கனாமிஸ்ட்டை வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, இன்டீரியருக்கு கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி இதுவும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோ. James Keynes was one of the most influential economists of 20th century. இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம் இல்லையா, 20th century, where he was born in Cambridge in the year 1883. என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு? He works as an economist. He held a position as a civil servant. Bank of England டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் நடந்த ஒரு டெசிஷன் எடுக்கிற குரூப்புக்கு லீடராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவரோட வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் எக்கனாமிக் தியரி பார்த்தீங்கன்னா கீனீசியன் எக்கனாமிக்ஸ். அப்புறம் அவரோட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட், இன்ஃப்ளூயன்ஷியல், இதெல்லாமே யாரால, கீன்ஸால் தான். அதனால தான் highly influential today, particularly in the field of macroeconomics சொல்லி ஜேஎம் கீன்ஸை சொல்லியிருக்கிறாங்க. இவரோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். எடுத்து என்ன சொல்லியிருக்காங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எஃபெக்டிவ் டிமாண்ட். வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட்? இட் டினோட்ஸ் the money actually spent the people on products of industry. இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுற குட்ஸை வாங்குறதுக்கு பீப்புள் செலவு செய்கிறாங்க இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். நாம் தான் கன்சூம் பண்ணுற அப்படி டிமாண்ட் இருக்கணும். நமக்கு எப்படி இன்கம் கிடச்சிச்சு ஹவுஸ் ஹோல்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரி செக்டருக்கு கொடுப்பாங்க இல்லையா, லேபருக்கு வேஜஸ், சேலரிஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், லேண்டுக்கு ரெண்ட்டு, அதுதான் நமக்கு இன்கம். Therefore, effective demand equals national income. அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வேர்டை பார்த்துக்கோ. எஃபெக்டிவ் டிமாண்ட் கொடுத்துருக்காங்களா, பிக்சர்ஸ் பார்த்துருக்காங்க. அவள் ஃபேக்டர்ஸ் போய் ஒர்க் பண்ணுற அந்த லேபருக்கு இன்கம் கிடைக்கிது,
மறுபடியும் அவள் என்ன செய்வா, செலவு செய்வா. அது என்னது, எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட் என்ன சொல்கிறாங்க பாரு அடுத்து. An increase in the aggregate effective demand would increase the level of employment. Decline in the effective demand lead to unemployment. Aggregate effective demand அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும், லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ளைன் ஆச்சுன்னா என்ன வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். Therefore the total employment of a country can be determined with the help of total demand of a country. எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் என்ன இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நடக்கும். அக்கார்டிங் டு கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எஃபெக்டிவ் டிமாண்ட் சிக்னிஃபைஸ் த மணி ஸ்பெண்ட். நாம் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பொறுத்து என்ன இருக்கும், எஃபெக்டிவ் டிமாண்ட் இருக்கும். த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷனல் இன்கம் விச் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் அவுட்புட். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் அவுட்புட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் அங்கே என்ன இருக்குது, டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. எல்லாத்தையுமே செலவு செய்வாங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் ஆஃப் எக்கானமி டிபெண்ட்ஸ் ஆன் லெவல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது என்ன இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், அவுட்புட்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் அக்ரிகேட் சப்ளை அண்டு அக்ரிகேட் டிமாண்ட். கீன்ஸ் சொல்கிறது இந்த எஃபெக்டிவ் டிமாண்ட்ன்ற வேர்டு அடுத்து எதை மீன் பண்ணுறாங்க, அக்ரிகேட் சப்ளை அண்டு அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் சப்ளைன்றது அவுட்புட், அக்ரிகேட் டிமாண்ட்ன்றது கன்சம்ஷன் சைடு இருக்குது. இதை வந்து நாம் ஒரு ஃப்ளோ சார்ட் வைஸாக பார்க்கலாம். கீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். 3 மார்க்கில் 5 மார்க்கில் எல்லாம் வரும் ஃப்ளோ சார்ட். இதான் அந்த ஃப்ளோ சார்ட்டு. எம்ப்ளாய்மெண்ட் விச் இஸ் ஈக்குவல், எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்கம், அவுட்புட், எம்ப்ளாய்மெண்ட். அப்போ எஃபெக்டிவ் டிமாண்டு மேலே பார்த்தாலே அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன், அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். கீன்ஸோட என்னது, எஃபெக்டிவ் டிமாண்ட் தானே. அப்போ டிமாண்டில் இருந்து டிமாண்ட் எதுக்கு வேணும், கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எதை பொறுத்து இருக்குது, இன்கம். நம்ம கையில் எவ்வளோ இன்கம் இருக்கோ அதுக்கு படி தான் என்ன செய்யும், கன்சம்ஷனுக்கு செலவு செய்ய முடியும். அதே மாதிரி மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், எம்பிசி. என்ன ரேட்டில் இன்கம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சம்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றதான் எம்பிசின்றது. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை எது டிட்டர்மைன் பண்ணு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செஞ்சிடும், கம்மியாயிடும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்றத மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், எம்பிசி. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன், எதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, மணி சப்ளை எவ்வளோ இருக்குது இந்த எக்கானமி. அப்புறம் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள். லிக்விடிட்டினா என்ன, கேஷ் இன் த ஹேண்ட், கையில் எவ்வளோ காசு வச்சுருப்பாங்க அப்படின்றது, அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி. ஆல்ரெடி பார்த்தாலே அந்த கீன்ஸ் சொல்லியிருந்தார், அன்ஃபோர்சின் எக்ஸ்பெண்டிச்சர், எதிர்பாராத செலவுகளுக்காக கையில் காசு வச்சுக்குருவான்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த லிக்விடிட்டின்றது. அடுத்து இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மைன் 2 ஃபேக்டர்ஸ். ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஆஃப் கேபிட்டல், எவ்வளோ ஈல்டு கிடச்சிருக்குது, அது என்ன ப்ரைஸில் வாங்க, சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல். இது ரெண்டும் தான் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை டிட்டர்மைன் பண்ணும். அடுத்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பப்ளிக், என்னென்ன மோட்டிவ்காகலாம் பப்ளிக் கையில் கேஷாக வச்சுருப்பாங்க. டிரான்சாக்ஷன் மோட்டிவ், டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக. ப்ரிகாஷனரி மோட்டிவ், ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துச்சு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு கையில் காசு வச்சுருப்பாங்க செலவு செய்கிறதுக்காக. அண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ், யூகவாணிவன் பேர், இமேஜினேஷன், ஃப்யூச்சரில் வந்து மார்க்கெட்டில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றக்காக கையில் காசு வச்சுருக்க பேர் தான் என்னது, ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ். இதுதான் கீன்ஸோட தியரியை ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் கீழே எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க.
effective demand determine the level of employment in the economy. அந்த எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் டிமாண்ட் குறைஞ்சினா எம்ப்ளாய்மெண்ட்டு டிக்ளைனான்னு சொல்லிட்டு மேலக்க பேராவிலே பார்த்துருந்தோம். அடுத்து எஃபெக்டிவ் டிமாண்ட் வில் டிட்டர்மைன் டூ டிட்டர்மினன்ட்ஸ். யார்? கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட். கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எதை பொறுத்திருக்கோம்? இன்கம் அண்ட் மார்ஜின் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், எம்பிசி. அப்புறம் income increases, consumption also increases but less than that of increase in income. இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீ இப்போ 10,000 ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோ. 10,000 ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் கன்சம்ஷனுக்காக 8,000 செலவு செஞ்சிடற. திடீர்னு உனக்கு 15,000 இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 15,000 செலவு செஞ்சிருவா? இல்லை, ஒரு 10,000 12,000 தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மிச்சம் 3,000 சேவிங்ஸ் போயிடும். அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் அந்த எம்பிசின்றது. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணுறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், MEC. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை அண்டு லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். Keynes has given importance to the concept of liquidity preference. Liquidity, I already explained that people hold cash in hand. That is called a liquidity. Liquidity preference is based on three motives. What are the three motives? Transaction motive, precautionary motive, speculative motive. And the marginal efficiency of capital also determine two factors: prospective yield of capital and supply price of capital.